கோடியக்கரை கடலுக்கு வந்துட்டோம். இப்ப குளிக்கிறீங்க குடிங்க, ஓடி ஆடி விளையாடுறீங்க விளையாடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஐயா இங்க வருங்க, இதுதான் உப்பு. அல்லது போக மிச்சம் கிடக்கு. இந்த உப்பு புக்கிறது மறுபடியும் மழை பெஞ்சா கரைஞ்சிரும். ஆமா ஒன்றும் இருக்காது. ஐயோ சேரும் தண்ணி தான் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வெளியாகிட்டு அப்புறம் திருப்பி மடிச்சு காய போட்டு திருப்பி தண்ணி. ஓ இது வரைக்கும் வந்துக்கிறீங்களா? இது வரைக்கும் அங்கே வந்ததே இல்லை ஐயா. இப்பதான் புதுசா வந்திருக்கோம். எனக்கு ரவுண்டு போயிட்டு வரீங்களா காட்டுக்குள்ள? காட்டுக்குள்ளே போனால் நாங்கள் ஒன்றும் திரும்பி வர முடியாது. உண்மை சொல்லி போகிறேன். திசை தெரியாமல் போயிடும். எல்லாம் பெல்ட் நல்லா டைட்டாக கரெக்டாக இருக்கா உங்களுக்குலாம்? சரி 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 சரி. ஐயா நீங்களாம் உப்பளத்தை பார்க்காம இருந்து ஆவலாக இருந்தீங்க. கொண்டு வந்தோம், மழை வந்து கெடுத்துடுச்சு. இல்லைன்னா உப்பு அல்றது வரி கட்டுறது நீங்களே அரிக்கலாமா? அப்படியே அரிக்கலாம், அல்லலாம், எல்லாம் பண்ணலாம், உப்பை பார்க்கலாம், இறங்கி தந்தையர் தினத்துக்கு டூரிஸ்ட் அழைச்சிட்டு போகிறதுக்கு 4 பெரியய்யா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து செருப்பு, வேட்டி, சட்டை, வாரு எல்லாமே கொடுத்துடலாம். இப்போ இந்தாங்க ஐயா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் வரணும். எல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துடக்கூடாது. இந்த யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும். எல்லா பொருளுமே நீங்கள் போட்டுக்கிட்டு காலையில் ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க ஐயா. காலையில் இந்த செருப்பெல்லாம் புது செருப்பு போட்டுக்கிட்டு, புது வாரை போட்டுக்கிட்டு, வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு காலையில் ஒரு 8:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்துருங்க. சுகர் ப்ரெஷருக்கு எதாவது மாத்திரை கத்திர தின்னீங்கன்னா மாஜ மாத்திரை ஒரு செட்டு மாத்திரை எடுத்துக்கங்க. ஒரு சின்ன பாட்டில் தண்ணி கொண்டு வந்துருங்க. வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கா? இந்த தந்தையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வராதவங்களாம் பார்த்து செலெக்ஷன் பண்ணி தான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஒரு 10 பேரை. தந்தையர் தினத்துக்கு வந்து டூரெல்லாம் கிளம்பிட்டாங்க. என்னால் தான் போக முடியல. இப்போ எல்லாரையும் கிளப்பி விட்டா வண்டி கிளம்பிச்சு வந்து ரெடியாக இருக்குது. ஒரு 2-3 பேர் தான் ஏறி இருக்காங்க. பாக்கி 7 பேர் போய் வெளியூரில் அழைக்கணும். இப்போ வண்டி ரெடியாக இருக்குது. இப்போ கிளம்பிடலாம். எனக்கு வந்து இப்போ அண்ணன் வர்றாங்க. நான் தான் இன்னைக்கு விசேஷத்தினால போக முடியல. எனக்கு வந்து அண்ணன் வராங்க. தம்பி பாலாஜி, இந்த தம்பி பேர். இந்த தம்பி வண்டி தான் இப்போ சொந்த வண்டி. அந்த வண்டியில் தான் இப்போ போக போகிறோம் நாங்கள் எல்லாருமே. நான் போக முடியல, அவங்க எல்லாம் போகிறாங்க. எல்லாமே வயசானவங்களா வராங்க. பார்த்து பொறுமையாக பாதுகாப்பாக போயிட்டு வரணும். சரிப்பா கிளம்புங்க. அந்த பக்கத்தில் 2 பேரை ஏற்றியாச்சு மேலே உட்காந்துருக்குறாங்க. இங்கே 8 பேர் இருக்கிறாங்க. இப்போ நேராக அழைச்சிக்கிட்டு வேதாரண்யம் போக போகிறோம். ஐயா வாங்க கிளம்புங்க பார்த்து ஏறுங்க. ஏன்னா எப்படி இருக்கு ட்ரெஸ் எல்லாம்? எல்லாம் விவசாயம் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. நல்லா இருக்கையா? அருமையா இருக்கு. பக்கா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி. அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா ஐயா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இப்போ நேராக வேதாரண்யம், கோடியக்கரை, வேளாங்கண்ணி போயிட்டு வந்துடலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சவுண்டை காணுமா ஒன்று? ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? ஐயா என்ன வரலையும் வேதாரண்யம், கோடியக்கரை யாரும் போயிருக்கீங்களா? சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம். அன்றைக்கி நல்லா பாட்டு போடுவாங்க. டான்ஸ் ஆடுறதுனா ஆடலாம். நல்லா பாட்டு பாடிட்டு வரலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். டான்ஸ் ஆடுறவங்க ஆடலாம். யார் நல்லா ஆடுவாங்க இதில்? ஐயா யார் டான்ஸ் ஆடுவா? நல்லா குத்துப்பாட்டாக போட்டு விடுவாங்களா தம்பி? ஐயா எல்லாம் பழம் சாப்பிடுங்க. கொட்டை எடுத்துட்டு சாப்பிடுங்க. கொட்டை இருக்க முடிக்கிறாதீங்க. ஐயா வேதாரண்யம் வந்துட்டு வாங்க எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு வருவோம். சூடாக ஒரு டீயை போடுங்க, சுறுசுறுப்பாக இருக்கும். அல்லது கோடியக்கரை போவோம்.
ஏன் உட்காந்து சாப்பிடுங்க. வேதாரண்யம் வந்து டீ வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சீவல் கரெக்டாக எடுங்க. வெத்தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் எல்லாம் வச்சு லேட்டாக போட்டுக்கிறீங்களா போடுறீங்களாப்பா? போட்டுக்கோங்க. லேட்டாக போட்டுக்கிறீங்களா? அப்படியே முடிஞ்சு வச்சுங்க. ரைட்டு. நிறந்து எடுத்துக்கணும், ஒரே ஆளை போட்டுறக்கூடாது, சங்கடம் போயிடும். டீ வடையெல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ நேராக வந்து உப்பளம் போகிறோம். எல்லாம் உப்பு வாங்கிக்கலாமா போய்? உப்பு ரைட், கிளம்பு தம்பி. பாருங்க உப்பளம் வந்துட்டோம். ஐயா உப்பளம் வந்தாச்சு, வாங்க எல்லாம் உப்பளத்தை பார்த்துட்டு வருவோம். அதுதான். ஏன்னா இப்போ மழை சீசனால விட்டுட்டாங்க. ஆமாம் மழை. போன வருஷம் வந்தப்போ நல்லா உப்பு சீசன் எல்லாம் மக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் மழையினால உப்பு சீசனாக இல்லாமல் இப்போ தான் பார்த்து கட்டி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளானா தான் உப்பு பூக்கும். உப்பு சீசனில் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. நேற்று வரையும் மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா? டெய்லி மழை பெஞ்சிருக்கு. கரு மழையினால தான் சரி வாங்க போய் உப்பளத்தை பார்த்துட்டு வந்துடலாம். உள்ளே போய் கிளம்புங்க கிளம்புங்க. சாண்ணே நமக்கு உப்பு முட்டை வருதுல்ல, நேரம் எல்லாம் பாக்கெட் போட்டு ரெடியாக இருக்கு. மழை பெய்யறதுனால தான் உப்பு இல்லைண்ணே. மழையினால தான் உப்பு இல்லை. ஆமாம், நாங்கள் போன வருஷம் இதே டைமில் வந்தோம், எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாம் முட்டு கடந்துச்சு. ஐயா நாங்களே பெரிய ஏமாற்றம் ஆகிட்டோம் எங்களுக்கு. மழையினால இல்லை. மழைன்னா என்ன மழை? உப்பு பிடிக்குது, திரும்பி மழை பெய்யுது, உடனே அடிச்சு அடிக்குது. இந்த உப்பு புக்கிறது மறுபடியும் மழை பெஞ்சா கரைஞ்சிரும். ஒன்றும் இருக்காது. ஐயோ சேரும் தண்ணி தான் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வெளியாகிட்டு அப்புறம் திருப்பி வடிச்சு காய போட்டு திருப்பி தண்ணி. ஓ போர் தண்ணி அங்கேருந்து தோரத்தில் போகும். ஆமாம், அதுலேருந்து கீழே தான் தண்ணி வரும். இது விவசாயம் மாதிரி தான், நெல் விவசாயம் மாதிரி தான். அது கூட போட்டுட்டு இருக்கலாம், இதாக இருக்க முடியாது. இது எந்த நேரமும் வேலை இருக்கும், பராமரிச்சுட்டே இருக்கணும். மழை கடுமையான மழை. மழை நம்ம ஊர்ல பெய்யுதுல, அது வரைக்கும் இங்க கடுமையான உப்பு கரைஞ்சிருக்காது. வெயில் அடிச்சாதான் நல்ல தண்ணி தானே மழை பெய்யுறது. உப்பு தண்ணியில் வந்து நல்ல தண்ணி சேர்ந்துச்சுன்னா உப்பு அதே அதே வந்து ஏன்னா அதே உப்பு தண்ணி எடுத்து ஊற்றினா உப்பு தண்ணி உப்பு கரையாது இல்லை? அதே உப்பு தண்ணி ஊற்றுனா கரையாது. கரையாது. அது அலசி தான் வெள்ளையாக்குறது. அதான் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி ஒரு மழை பெஞ்சா 15 நாள் ஆயிடும். உப்பு மறுபடியும் ரெடி பண்ணி வர்றதுக்கு 15 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். சில இடத்துல தண்ணி வடியாமல் அப்படியே நின்று போடும். எல்லாம் இப்போ மோட்டார் வச்சு வெளியாக்கிட்டு அதனால எல்லா பக்கமும் உப்பு முக்கியமா இருக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரோம். உங்களுக்கு மன்னார்குடியா? சும்மா இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு தெம்பரை சொந்த இருக்குமா? உங்களுக்கு தெம்பரை எல்லாம் உங்களுக்கு முன்னாடி தம்பரை தான் அதியா கட்டப்பள்ளி தம்பரை. தெரியும் தெரியும். என்ன ஆரம்ப டயத்தில் வரணும். இந்த தந்தையார் தினத்தன்னைக்கு இவங்கெல்லாம் பார்க்காதவங்க அப்படி அழைச்சாந்து காமிக்கலாம்னு கொண்டு வந்தோம். நாங்க வந்த நேரம் மழை சீசனா போயிட்டு உப்பு பூக்காம போயிட்டு, இல்லைன்னா எவ்வளவு மக்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ தானே இருக்கீங்க? ஒரு மாதிரியா தானே இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தானே? உங்க வேலை தானே அதெல்லாம்? இது என்னோட. சரி சரி சரி. இது ரெண்டும் 3 செலவு.
இப்போ ஒரு வாரம் உங்களுக்கு 10 நாள் ரெஸ்ட் தான் போ. ரெஸ்ட் தான். வருமானம் சரியா இருக்காது. நஷ்டம். வேலை பார்க்குறாங்க. அப்போ எவ்வளோ பேர் வேலை பார்ப்பாங்க உங்கள்கிட்ட மட்டும்? என்னட்ட எங்கள் குடும்பம் மட்டும் தான் நாங்கள் சொந்த தொழில். சொந்தமா கஷ்டப்பட்டு ஐயா நீங்களாம் உப்பளத்தை பார்க்காம இருந்தீங்க. இந்த பையன் ஐயா நீங்களாம் உப்பளத்தை பார்க்காம இருந்தீங்க, ஆவலாக இருந்தீங்க. கொண்டு வந்தோம், மழை வந்து கெடுத்துடுச்சு. இல்லைன்னா உப்பு அல்றது வரி கட்டுறது நீங்களே அரிக்கலாமா? அப்படியே அரிக்கலாம், அல்லலாம், எல்லாம் பண்ணலாம், உப்பை பார்க்கலாம், இறங்கி நீ வந்துட்டு இருக்காங்க தண்ணி நாக்கில் தொட்டு வைக்க அந்த தண்ணியை. அதான் உப்பு தான். தொட்டு வைங்க. உப்பு கறிக்கும். கறிக்கும். எல்லாம் தொட்டு வச்சு பாருங்க. இந்த வாய்க்கால் தொட்டு வச்சு தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்கப்பா. இது 20 டிகிரி இருக்கு இப்போ. என்ன இவ்வளோ கடுமையான உப்பா இருக்கு? 20 டிகிரி. சொத்து கொஞ்சம் மவுண்ட் ஊற்றி வேண்டியது. அவ்வளோதான். ஐயா எடுத்து குடிச்சிங்க உப்பு. அந்தத்துக்கு தண்ணி என்ன உப்பு கரைசிக்க வேண்டியது இல்லைங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொண்டு ஊற்றினாலே போதுங்க. அந்த மாதிரி பண்ணலாமாங்கிறேன். பண்ணக்கூடாதுல்ல அந்த மாதிரி உடம்பு கெடுதல். உடம்பு கெடுதல். அதான் உப்பு உற்பத்தி ஆகி அதை பண்ணி அப்புறம் தான் சாப்பிடணும். கொஞ்சம் உப்பு தண்ணியில இதில் வந்து ஒரு சிப்சன் படியும். இதில் கீழே படியுது தெரியுதா உங்களுக்கு? சிப்சன் இன்னும் கடுமையாக படியும். சிப்சன்னா என்னங்க? அழுக்கா? அழுக்கு. அதில் உப்பு தண்ணியில் உள்ள அழுக்கு அது படிஞ்சுதான் போடும். ஓஹோ இந்த சிப்சம் தப்பா அந்த கட்டி வச்சிருக்க பாருங்க. அதில் போய் பாருங்க அதில் படிஞ்சுதான் அப்புறம் அஞ்சு வரணும். அதில் இந்த வாய்க்கா இருக்குல்ல அது சென்டரில் இதுல எல்லாம் தண்ணி அடிச்சு தேக்கணும். அதுல எல்லாம் படிக்கணும். படிஞ்சு சிப்சன் படிஞ்சது உட்பட தான் உப்பு விடும். அந்த தண்ணியிலே அது இருக்குது அயோடின் மாரி. இப்போ அயோடின் இதில் கலந்துருக்கு எல்லாத்துலேயும் இல்லை கலக்கணுமா? நம்ம வேன் உப்புல வந்து தண்ணியிலே இருக்கு. ஓஹோ அதனால வேன் உப்பு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. வேன் உப்பா? வேதாரண்ய உப்பு. வேதாரண்ய உப்பு. வேதாரண்ய உப்புல அயோடின். வேன் உப்புன்னா ஒரு பவர். சரி சரி சரி. அயோடின் கலந்துருக்கும் இந்த தண்ணியில். அயோடின் இருக்கும். இந்த தூத்துக்குடி பாக்கெட்டில் போடுறாங்கல்ல. ஆமாம். அதில் பிளான்ட்ல அதில் எல்லாம் வந்து போட்டால் தான் உடஞ்சி விட்டுருவாங்க. இருக்காது. இந்த மாதிரி இதெல்லாம் ஓடெல்லாம் நிறைய செட் பண்ணுறோம்ல பார்த்து மண்ணு போட்டு அந்த மண்ணில் வர்றது மறுபடியும் பண்ணையில் போட்டு மண்ணெல்லாம் கரைஞ்சி போனோன்னா மட்டி வெளியில் தெரியும். ஓ அதுதான் ஒன்று தெரியும். அதான் உப்புல ஏதாச்சும் ஒன்று வரும். வரும். இந்த இப்போ இதுலேயே தானே இந்த அள்ளி கொட்டி இருக்கிறாங்கல்ல. இதுலேயே வரைஞ்சி அள்ளும் போது ஒரு சிலது ஓடு வரும். ஐயா இங்கே வருங்க, இதுதான் உப்பு. நல்லது போக மிச்சம். அல்லது போக மிச்சம் கிடக்கு. மலையில் அடிப்படை. அதனால இதை அப்படியே விட்டுட்டீங்க வரண்டாமா? நம்ம எல்லாம் ஒரு ஊர் தான் போகும். நல்லா சீசனுக்கு வந்திருந்தோம்னா நல்லா கண்கொள்ளா காய்ச்சா இருந்திருக்கும். நல்லா பார்க்கறதுக்கு பொறுமையாக இருந்திருக்கும். நல்லா பஞ்சு மூட்டை மாதிரி கிடந்திருக்கும். எங்க 5 மூட்டை மாதிரி கிடந்திருக்கும். ஏன்னா உப்பு குமிச்சு ஆமாம் ஃபுல்லாக காய்ச்சா இருந்திருக்கும். ஆமாம். இப்போ எங்கே போனால் உப்பு வர்றது இந்த பார்க்கலாம் இந்த ஏரியாவில்? இப்போ இப்போ எங்கேயுமே பாருங்க முடியாத வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? இன்னும் ஒரு 2 3 நாள் போனால் நம்ம பஞ்சில் பார்க்கலாம். இங்கே வடகடை சொல்கிறோம். மூணு நாளாக 3 நாளில் உப்பு படிஞ்சிருமா? அது வந்து மண்ணு கரையாமல் இருக்குது. இந்த வாய்க்கால தூக்காம இதெல்லாம் வாய்க்கால் தூக்கி போயிருமில்ல. ஆமாம் ஆமாம் உப்பு தண்ணி தான் கீழே இருக்கும். ஒரு அளவுக்கு ஆழத்தில் போயிட்டு நல்லா இருக்க மாதிரி. இல்லம்பி நல்ல உத்தா இருக்கும். 4 அடி 5 அடியில் உப்பு தண்ணி. அதான் அதான் காலத்தை பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வருது. தண்ணி இங்கேருந்து வருது. இது வந்து இந்த ஆற்றுலேருந்து வர்றது, கடல் பகுதியிலேருந்து அந்த ஆற்று. ஐயா உங்கள் யோகம் உப்பு பார்க்க முடியாமல் போச்சு. உப்பு அள்ளுறது பார்க்க முடியாது. உப்பு குமிச்சு கிடக்கு, அதை காட்டிடலாம் வாங்க. ஆமாம்
முடியல, உப்பு குடிக்கிறதையும் பார்க்க முடியல. இப்போ மழையினால எல்லாம் வேலை செய்யல, உப்பு பூக்கல. அதனால இப்போ உங்களுக்கு உப்பு அள்ளி கொட்டி இருக்கிறத ஐயா காமிப்பாங்க, நம்ம எல்லாரும் பார்ப்போம். பாருங்க. மழை பெஞ்சா உப்பு நனைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால சாப்பாடு போட்டு வெள்ளையா கருப்பு மலையில் நனைஞ்ச வெள்ளம் போதுதான் அள்ளி வரும், உடைக்க முடியல. நல்லா உடைய வரும். பாறங்கல் மாதிரி இருக்கு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் கையெல்லாம் இதாகிடும். இருக்கு பாருங்க, நீங்க எழுதி இருக்கிறத கருப்பு இன்னும் வெள்ளையா இருக்கும். அள்ளி பாருங்க வாங்க. எவ்வளவு பாருங்க அள்ளி வாயில போட்டுங்க ஆளு கொஞ்சம். பாருங்க உப்பு, இதான் உப்பு. இதெல்லாம் நம்ம வேலை செய்யறப்போ வந்து உப்பு பூக்கும் போது பார்த்தோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும். பார்க்கறது நம்மளே குமிக்கலாம். மலையில நனைஞ்ச பழவையெல்லாம் கிடைப்பாருங்க, இதெல்லாம் குமிச்சது மழைக்கு முன்னாடி குமிச்சது. மழையினால எல்லாம் பூக்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிரமம். இந்த உப்பு விவசாயிகள்லாம் நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறது மாதிரிக்கே தான் இங்கே உப்பு விவசாயம். ஆனால் மழை பெஞ்சா இவங்களுக்கு வாழ்க்கையே பெரிய கோலாட்டமாக தான் இருக்கும். வாழ்க்கையே நம்ம சாப்பாடுல உணவுல வந்து சேர்த்துக்கிறது வந்து மெயினான பொருள் வந்து உப்பு தான். உப்பு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு ரசம் எதுவுமே டேஸ்ட் இருக்காது. இதுக்கு மெயினான ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தான். அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் வந்து உணவுக்கும் உப்பு தான் மெயின். சாப்பிடக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை. இனிப்பு ஸ்வீட்டு செஞ்சா கூட அதில் கொஞ்சம் வந்து இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். அதனால உப்பு இல்லாமல் எந்த பொருளுமே நம்ம சாப்பிட்றது கிடையாது. உப்பு உற்பத்தி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த கஷ்டமான வேலை தான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க அண்ணன்லாம். அண்ணை விட்டு அளத்துல தான் இந்த உப்பு அள்ளி குடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ மழையினால அளமெல்லாம் இந்த பாருங்க உப்பு இல்லாமல் பூக்காம இருக்கு. ரொம்ப சங்கடப்பட்டு தான் இருக்கிறாங்க. சாப்பாடு போனால் நம்ம பாக்கெட் போட்டுருக்கு பாருங்க. மழை பெஞ்சு போயிட்டு நல்லா உப்பெல்லாம் ஐயா எப்படிங்க இருக்கு? உப்பு பார்த்தா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உப்பெல்லாம் குமிச்சு முட்டு முட்டாக மூடி கிடக்கு. ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஐயா இதுக்கு வந்துருக்கீங்களா? இங்கே இப்போ தான் வந்திருக்கோம், வந்து பார்த்தோம். பார்க்குறது சந்தோஷமா இருக்கா? ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. ஆமாம், உப்பு குமிக்கணும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் உப்பளத்தை தான் பார்த்துருக்கோம். உப்பு கும்பிட்டா குமிச்சிருக்கா அதை பார்த்துருக்கோம். ஆமாம், வேலை பார்க்குற ஒருத்தர் மழையினால. மழையினால. சரிங்கய்யா, அடுத்த ரூட்டுக்கு போமா? ராமர் பாதம் பார்க்க போகலாமா? ராமர் பாதம். ராமர் வந்து இங்கேருந்து சீதை பார்த்தா ராமன் கூப்பிட்டாராம். வாங்க பார்த்துடலாம். இந்த டைமில் சரியான சீசன், உப்பு சீசன். ஆனால் மழை பெஞ்சு கட்டுறதுனால உப்பு அதிகமாக இல்லை. ஒரு ஏமாற்றம் எங்களுக்கும் உப்பு விவசாயிகளுக்கும் பெரிய ஏமாற்றம் தான். அதுக்குண்ணா எல்லாம் என்ன ஏன்னா உப்பு வீணா போன உப்பு மனைவி அடிப்பட்டது. ஐயா கோடியக்கரை கடலுக்கு வந்துட்டோம். இப்போ குளிக்கிறீங்க குடிங்க, ஓடி ஆடி விளையாடுறீங்க விளையாடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அங்கே போகலாம். கோடியக்கரை வந்துட்டோம். இப்போ எல்லாரையும் அழைச்சி கொண்டு போய் இப்போ காமிச்சிடலாம் தந்தையர்கள்லாம். வாங்கய்யா, மீன் பிடிக்கிற போட்டெலாம் பார்க்கலாம் வாங்க. ஏங்க காற்றுல
ப்ரொப்பலரான்னு சொல்லுவாங்க. ப்ரொப்பலரா? ஓ இதான் ரெக்கு. இதுதான் சுற்றுறது. இதான் சுற்றி கொண்டு போகிறது. ப்ரொப்பலர். இது ஆமாம் கொலை கொலைன்னு கிடக்கு. அந்த அளவுக்கு சீற்றம். இல்லை இறங்க அப்படியே கட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு வாங்க. அப்படியே காலம் அனுப்பிச்சிடுவாங்க எல்லாரும். பெல்ட் நல்லா டைட்டாக கரெக்டாக இருக்கா உங்களுக்குலாம்? சரி 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 சரி. எல்லாம் மீன் பிடிக்கிற போட்டை போய் பார்த்துட்டாங்க ஐயா. அப்படியே போங்க. அடிக்க பார்ப்போம். ஏறு வாங்கி கிடக்கும். மீனா போச்சு. சல்லுன்னு ஓடுங்க. அது அந்த காட்டுக்குள்ள அந்த ஓடையா கிடக்கும் உள்ளரி. அதுக்குள்ள போய் வெட்டி பிடிப்பாங்க. ஒன்று எடுத்து போனால் கூட ஊருக்கா வலை போடலாம். ஊருக்கெல்லாம் இருக்கும். உங்களுக்கு களைப்பா இருக்கும். அதனால பல்லு இல்லாம இருக்கும். பல்லுக்கு மெதுவா பதமான பலகாரம் இருக்கு. ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடுங்க. அதிர்ஷ்டம். பல்லு இருக்காது. பல்லு இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு இருந்தாலும் ஆட்டம் கண்டு போயிருக்கும். அதுக்கு அதிர்ஷ்டம் பதமான அதிர்ஷ்டமா இருக்கு. சாப்பிடுங்க. எந்த அணி எடுத்துக்க நான் உங்கள்கிட்ட கொடுங்க. தம்பி இருந்தாங்க. சாப்பிடுங்க. கொடுத்தா சாப்பிடுங்க. இல்லை அவன்கிட்ட கொடுங்க. எனக்கு வேணும். ஐயா நான் டேஸ்டாக இருக்கா? சாப்பிடுங்க. சுகர் உள்ளவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. நிப்பு அதிகமாக இல்லை. சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிடுங்க. அடிச்சு விடுங்க எல்லாரும். ஐயா வாங்க எல்லாரும் ராமர் பாதத்தை பார்த்துட்டு வருவோம். நாங்கள் சின்ன பிள்ளையா நாங்கள் 5வது படிக்கிறப்ப வந்த போனால் ஸ்டெப்பு படியெல்லாம் கிடையாது. வெறும் மணல் மட்டும் தான். மணல் தான் கிராஸாக இருக்கும், டேப்பராக இருக்கும். மணலில் கொட்டியிருக்கோம்.
மணலில் ஏறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடும். இப்போ அழகாக படி ஸ்டெப்பு கட்டிட்டாங்க. ஐயா இது வரைக்கும் இடத்துக்கெல்லாம் வந்துக்கிறீங்களா? வரலாங்க, இப்பதான் வந்திருக்கோம். சரி வாங்க, ராமர் பாதத்தை பார்த்துட்டு வருவோம். பார்த்து மேலே ஏறுங்க. பார்த்து எதுவாக ஏறுங்க. அலிமானம் இல்லைண்ணா. இல்லை அதுக்கு இடையில இப்போ நிறைய இருந்துச்சு. ஏறுங்க சொன்னா முட்டு மணல் முட்டு. ஆமாம், இதில் தான் ஏறணும். வெறும் சுத்தமாக மணல் கிடக்கும் அப்படியே மணல் மாதிரியே. ஏன்னா இது புற வரலாறு என்னென்ன? அது தலை வரலாறு. ராமர் வந்து செஞ்சி மலையை தூக்க போகிறப்ப இங்கே வந்து தங்கியிருந்த இடம். செஞ்சி மலையா? ராமராஜபுரம் ஆஞ்சநேயர் ராமர் எல்லாம் ஆஞ்சநேயர் ஏன்னா என்னமா சீதையை நின்று இங்கே இருந்து கூப்பிட்டதாக சொல்கிறாங்களே இலங்கையை பார்த்து. இலங்கைக்கு போகும்போது தான் இலங்கைக்கு போகும்போது வானர்களை கூப்பிட்டு தங்கி இலங்கைக்கும் இதுக்கும் பாலம் போடுறதுக்காக தங்கின இடம். பாலம் அங்கே என்ன போட்டாங்க? இங்கே இருந்துக்கிட்டு யோசனைகள் செஞ்சுருப்பாங்க. அதை பாருங்க. இந்த தெரியுது பாருங்க இலங்கை. இதோ தெரியுது பாருங்க இலங்கை. இதுதான் இந்த தெரியுது பார்த்தீங்களா இலங்கையில் ஒரு 32 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. ஐயா ஐயா எப்படி இருக்கு ஏரியாவெலாம்? ஏரியா தான் பார்க்குறோமே. நல்லா இருக்கா? காடாக இருக்கா? அண்ணா எப்படி இருக்கு காடு? இந்த தெரியுது பாருங்க இலங்கை. இந்த இதுக்கு நேராக இந்த பக்கம் இருக்கிறது தான். அதுக்கு இடையில காடு. கடல் தான் போட்டெல்லாம் லாக் பண்ணுறது. எப்படிப்பட்டவங்க ஜெயிலையும் போக முடியாது. இது வரைக்கும் வந்துக்கிறீங்களா? இது வரைக்கும் அங்கே வந்ததே இல்லை ஐயா. இப்போதான் புதுசாக வந்திருக்கோம். இறங்கி ரவுண்டு போயிட்டு வரீங்களா காட்டுக்குள்ளே? காட்டுக்குள்ளே போனால் நாங்கள் ஒன்றும் திரும்பி வர முடியாது. உண்மை சொல்லி போகிறேன். திசை தெரியாமல் போயிடும். ஆமாம், சிறிய தெரியாமல் தட்டிக்கிட்டு அங்கேயே காய் ஆகிட வேண்டியதான். அவ்வளோதான். ஐயா ஐயா இங்கே வந்துக்கிறீங்களா? இது வரைக்கும் இப்போ தாங்க புதுசாக வந்து பார்க்குறோம். வந்ததே இல்லை. காடெல்லாம் எப்படி இருக்கு? ஒரே காடாக இருக்குது. 4 பக்கம் ஒரே காடாக இருக்குது. போனால் திசை தெரியாமல் திரும்பி வர வேண்டியதான். எங்கேயாவது போக வேண்டியது. எங்கே வர்றது? போக வேண்டியதான் எங்காது. தடுமாறி அப்படியே அதோட அந்த ஸ்பாட்டு தான். திரும்பி எங்கே வருது? மாமா வந்தாதான் அவங்க சிங்கப்பூர் அன்பு இல்லம். அவங்க குடும்பத்துக்கு நன்றி. இந்த மாதிரி இடத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. அன்பு இல்லம் நன்றி. அவங்களோட பாதத்தை வந்து அப்படியே சிலையா வச்சிருக்காங்களே. ஐயா இந்த இடம்லாம் சுத்தி பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்ததுல நல்லா இருக்கு. பாருங்க, ராமர் பாதம்லாம் சுத்தி பார்த்தாச்சு. இப்போ வேற பக்கம் போறோம். சரி கிளம்புங்க போவோம். ராமர் பாதம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்த இடத்துக்கு போகிறோம். இப்போத்தையும் பார்த்தாச்சு. உப்பு சத்தியாகிரகம் நடந்த இடத்தையும் பார்க்க போகிறோம். காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ண இடத்துக்கு போக போகிறோம். ரைட்டு கிளம்புங்க. போங்க எல்லாரும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த இடத்தெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு. பார்க்க முடியாது. காந்திக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமா இப்போ அதை தொட்டு வணங்குவோம். வாங்க. தியாகிகள்லாம் இது வரைக்கும் உப்பு சத்தியாகிரக போராட்டம் பண்ணது தான் இன்னைக்கு நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டு மனிதனாக இருக்கிறோம்.
ஒரு சுற்று வந்தால் 3 நேரம் வந்துருவோமா? ஒன்று போதும். உப்பு சத்தியாகிரகத்தின் போது யார் யார் வந்து எங்கெங்க போராடினாங்கன்னு இதில் தெளிவாக எழுதியிருக்கு. வாங்க பார்க்கலாம். காந்திய கோட்பாடுகளின் அடிப்படையிலான கடலோர மண்டபம் பார்த்தாலே நம்ம ஒரு புல்லரிக்கை பற்றி எனக்கு காந்தியை பார்த்தாலுமே பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஐயா விளக்கம். வாங்க காந்தியை பாருங்க. 3000% வரிங்க. ஏன்னா 3000% வரி அப்பனா உப்பு குறைம்பே தானே அவ்வளோ உப்புக்கு வரி விதிக்கப்பட்ட 3000% வரியை எதிர்த்து காந்தியடிகள் 1930 மார்ச் 12 குஜராத் மாநிலம் சமர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரையிலான சுமார் 400 கிலோமீட்டர் நடந்து சென்று காந்தியை கொண்டு வந்ததுக்கு இவங்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவங்க. தண்டியை போன்ற வேதாரண்யத்தில் வழிபெற செய்தார். கீழே உள்ளது இங்கிலீஷ், அது இங்கிலீஷ். 150 கிலோமீட்டர் அப்போ நம்ம மன்னாடி வழியா இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ் படிக்கலாம்னு திருமதி ருக்மணி இங்கே வந்து ராஜாஜி தாங்க போராடு. காந்தி வரல இங்கே. காந்தி வந்து தண்டி தான் இருக்காரு. போன்ற வைகளை வழங்கினால் கடும் தண்டனை வழங்கப்படும் என அறிவித்து அதை கிராம மக்கள் பொருட்படுத்தாது உணவு குடிநீர் பானைகள் மரக்கிளைகளில் மறைத்து வைத்து அதன் அடையாளங்கள் பிடிப்பால் உணர்த்தி உணவளித்தவர்கள். இதெல்லாம் மரத்துல அவருக்கு இந்த அளவுக்கு பண்ணலாம். நம்மளாம் உப்பு போட்டு நாகநாதன் மறைவான வழியில் அழைத்து சென்று தற்போது நினைவு தூண் உள்ள பகுதியில் உப்பு அள்ளி வந்தே மாதரம் என்று முழங்கினார்கள். தினம் ஒரு படை இவ்வாறு போராட்டம் நடத்தியது. வேதாந்தத்தில் ராஜாஜி உப்பு சத்தியம் பண்ண இடத்துல இப்போ இந்த தந்தையர் தினத்தன்னைக்கு ஒரு கேக்கு வெட்டி இப்போ கொண்டாடலாம். எல்லாரும் வாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். இந்த இடத்துல இப்போ இந்த கேக்கை வெட்டி தந்தையர்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். ஒரு நீங்களாம் ஐயா நீங்களாம் வரதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். இந்த இடத்துக்குலாம் நம்ம 3000% வரி அப்படின்னா பார்த்துங்களேன். இப்போலாம் வந்து ஜிஎஸ்டி 18% போட்டாலுமே எங்கேயோ போயிடுது. அப்போ 3000% வரினா வச்சுங்க, நம்ம உப்பை வந்து அள்ளி போட முடியாது. தொட்டி வேணால் நக்கி தான் பார்க்கலாமா ஒழிஞ்சு. அப்போ அவ்வளோ சதவீதம் வரியை குறைச்சி போராடிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோவே 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த தந்தையர்கள் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து சுற்றி காமிச்சு கேக் வெட்டி சாப்பிட்றோம், கேக் வெட்டி கொண்டாடுறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லைதான். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அன்பு அதுக்கு தீவெட்டி யாரும் வச்சுக்கிறேன். இந்த காலத்தில் எரியாது. காற்று கனமாடிக்குன்னு கைக்கு வரும். அப்படி நல்லா எரிய விடுங்க. அப்போ தான் நிற்க காற்று அடிக்கிறதில்ல. ஐயா சொல்லுங்கள். அதாவது இப்போ உள்ள ஜென்ரேஷன் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் கொண்டாடி கேட்க வெட்டுறாங்க. உங்கள் பிறந்தநாளுக்கெல்லாம் கேட்க வெட்டினீங்களா? இல்லை. உண்மை சொல்லுங்கள். இல்லை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நீங்கள் கத்தி எடுங்க. இன்னைக்கு கேட்க வெட்டுங்க. ஆளுக்கு ஒன்று கத்தி எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு கத்தி 5 பேர் பிடிச்சிங்க, அந்த பக்கம் 5 பேர் பிடிங்க. அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஐயா நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கி பிள்ளையோட உருவாக்குறோம். அவங்க கூட நமக்கு இது வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாட போடுறாங்க. எங்கேயோ இருக்கிற சிங்கப்பூர்ல இருக்கிற
ஒரு அன்பு இல்ல வந்து நம்ம வயசானவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு அன்னையர்சினை கொண்டாடணும்னு கேக்கு வாங்கி கொடுக்க சொல்லி இதை காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ண இடத்துல இன்னைக்கு வெட்டி இந்த கேக்கு வெட்டி கொண்டாடுறோம்னா நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளை விட பெரும் மகிழ்ச்சி நம்மளுக்கு தான். அதனால எல்லாரும் சந்தோஷமா கேக்கு வெட்டி சாப்பிடுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லதான். சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்ல குடும்பம் நல்லா இருக்கு. அன்பு இல்ல குடும்பத்தார் எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஐயா வெட்டி சாப்பிடுங்க, தேவைப்பட வெட்டி எடுத்துங்க. ரைட், வெட்டி கொடுங்க. இப்போ தேசிய கொடி மாதிரி இருக்குல்ல கலரு. 15 பேர் இருக்கும், 15 பீஸ் போடுங்க. போடுங்க. இல்லை நிறைய சாப்பிடுங்க. உட்காந்து உட்காந்து சாப்பிடுங்க. உட்காந்து பொறுமையாக சாப்பிடுங்க. தம்பி வாங்க வாங்க. ஐயா எப்படிங்க டேஸ்ட் நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் சிங்கப்பூர் அன்பு இல்லம். இல்லத்தில் உள்ள அத்தனை குடும்பங்கள் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க உங்களுக்கு. கடல் கடந்து எத்தனையோ 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டருக்கு தாண்டி உங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க. அப்போ சிங்கப்பூர் இங்கேருந்து 4000-4500 கிலோமீட்டர் இருக்கு. வேஸ்டில் பட்டுக்காமல் சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களா? இங்கேருந்து இருந்து சிங்கப்பூர் அன்பு இல்லம் எங்களை சந்தோஷப்படுத்துறாங்க. நாங்கள் சாகிற வரைக்கும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். எல்லோரும் மறக்க மாட்டோம். பிள்ளைங்க விட மாறிக்க தகுதிக்கு செஞ்சதில்லை. அன்பு இல்லை, அவங்க குடும்பம் அமோகமாக நல்லா இருக்கணும். சிங்கப்பூர் அன்பு எல்லாம் செய்கிறாங்க. எல்லா பேருக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஐயா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துருக்கீங்களா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்ததே கிடையாது. சந்தோஷம். இந்த அன்பு அன்பு இல்லம் அன்பு இல்லைங்கிற குடும்பம் நல்லா அமோகமாக இருக்கணும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நாங்கள் வந்ததே இல்லை, புதிதாக வந்திருக்கிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சியை நாங்கள் இடமே பார்த்ததில்லை, வரவே முடியாது, எங்கள் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு மிக மிக நன்றி. எனக்கு இந்த ஒரு இடத்துக்கு வந்து ஃபுல்லாக மேலெல்லாம் சிரிக்குது. ஐயா இடமெல்லாம் பார்த்துருக்கீங்க, நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? இதெல்லாம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடம். பெரிய பெரிய தலைவர்கள் வந்து போன இடம் இதெல்லாம். வியாதிகள் வந்து போன இடம். இன்னைக்கு நம்ம ஒரு நாள் இங்க காரணமே பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லம் தான். மற்ற தந்தையர்களையும் சந்தோஷப்படுத்துறது சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லம் தான். ஐயா வாங்க, எல்லாம் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். மணி 1 ஆயிட்டு. வாங்க 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 வாங்க. மணி 1 ஆயிட்டு வாங்க. ஐயா எல்லாரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரியாணி வேணால் பிரியாணி சாப்பிடுங்க. வெள்ளை சாப்பாடு வாங்கிட்டு மற்றது ஏதாவது மீன் கீரை எது வாங்குறது சாப்பிடுங்க. என்ன பிடிக்குதோ சாப்பிடுங்க. பிரியாணி எத்தனை உங்களுக்கு? சாப்பாடு 3 சாப்பாடு, ஒரு பிரியாணி உங்களுக்கு. சாப்பாடு உங்களுக்கு. ஐயா பிரியாணி சாப்பிட்றவங்க பிரியாணி, வெள்ளை சாப்பாடு வாங்கிட்டு சிக்கன் இருக்குது, மீன் இருக்குது, எதுனாலும் வாங்கிங்க. தந்தையர்கள்லாம் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் எங்கே வைக்கணும்? சாப்பாடு அப்படி நல்லா இருக்கா? ஐயா என்ன குழம்பு வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. மீன் குழம்பு கோழி குழம்பு மீன் குழம்பு எடுத்துருவா. மீன் குழம்பு உள்ளது கொடுங்க. என்ன மோன எல்லாம் சாப்பிட்டாச்சு திருப்தியா உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டோம். இப்போ வேளாங்கண்ணி போகிறோம். ஐயா கிளம்புமா? வேளாங்கண்ணி கிளம்புறோம். வாங்க வாங்க ஏறுங்க. இடையில வாய்க்கே வயிற்றுக்கே வலிச்சுன்னா சொல்லிடணும் டக்குன்னு. அவர் சொல்கிறாரு ஒரு தாத்தா யாரும் சொல்லல, அதனாலே நான் சாப்பாடு வச்சு வந்தேன். ஐயா நல்லா சாப்பிட்டீங்களா? கவிச்சு சாப்பிட்ருக்கீங்க. நல்லா வெத்தலையை போடுங்க. நல்லா வாய் சவக்க வெத்தலை போட்டு நல்லா செரிமானம் ஆயிரும். எங்கே இருக்கு வெத்தலை பாக்கிங்க? காட்டுங்க. எல்லாரும் கொடுங்க. வந்தாச்சு.
சர்ச்சை பார்த்துட்டு அடுத்து கடற்கரைக்கு போயிட்டு வருவோம். ஐயா வாங்க வாங்க. நல்லா சாப்பிட்ட தூக்கம் நல்லா தூக்கிட்டீங்க. தூக்கம் கடுமை. இந்த மாதிரி தான் பசங்க வச்சு ஓட்டுவாங்க, தள்ளிட்டு போவாங்க. இந்த மாதிரி வண்டி தள்ளி போடுவாங்க. சீரடிச்ச மாதிரி இருக்குல்ல, சீரடிச்சிட்ட மாதிரி இருக்குல்ல. சாயந்தரம் தான் கூட்டம் வரும். ஐயா கடலில் ஒரு குளியல போடுவோமா? குளிச்சிரும். ஜம்முன்னு இருக்கும். எல்லாருமே குளிக்க போறாங்க இப்போ. ஆமாம், இந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க. இவ்வளோ ஃப்ரீயாக நான் பார்த்தது இல்லை. பெயிண்ட் ஐயா நல்லா வேண்டிங்க, உள்ள போங்க. நல்லா வேண்டிக்கிட்டீங்களாப்பா? நல்லா உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். வாங்க இப்போ கடற்கரையில் போய் இயற்கையான காற்று வாங்கிட்டு குளிக்கிறவங்க குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குளிக்கிறவங்க குளிக்கலாம், எல்லாம் குளிங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா செருப்பெல்லாம் மாற்றி மாற்றி போடாதீங்க, அவங்க செருப்பு போடுங்க. பாத்ரூம் போய் இதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அடுத்தது கடற்கரைக்கு போகிறோம். மொட்டை போட்டுவிடுவோம், ஃப்ரீ தான். மொட்டை போட்டுக்கிறீங்களா யாரும்? மொட்டை அடித்தா ஃப்ரீ. என்ன எங்கே போயிட்டு இருக்கோம்? போ கடற்கரை நோக்கி போயிட்டு இருக்கோம். போவோன்னு வெயில் தெரியாது. வெயில் தெரியாது. அவ்வளோ போய் ஐயா லாஸ்ட் ஆர்டர் பார்த்து வாங்க. இப்போ இப்போ வாங்க. கடற்கரை பக்கம் வந்துட்டோம், போய் ஒரு குளியலை போட்டுக்கலாம். இருக்காங்க.
ப்ரோ சைடு ப்ரோ ஜெல்லி 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 மீன் இல்லை அது ஒரு மீன் இடம் இருக்கு ஜெல்லி 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 பீஸ் குளிக்கிறீங்களா யாரும் குளிக்கிறீங்களா உள்ள போங்க குளிக்கிறீண்ணா எல்லாம் வேளாங்கண்ணி பேராலயத்தை வந்து பார்த்துட்டு கடற்கரையில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டு என்ன இருக்கு உள்ள எல்லா ஸ்நாக்ஸும் இருக்குது. அவங்களுக்கு பல்லு இல்லாததுனால பல்லு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி சரி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடலாம். ஐயா பொரி பாக்கெட் பிரித்து சாப்பிடுங்க. என்ன அடுத்து என்ன இருக்கு? இப்போ பல்லுக்கு இதமான லட்டு எல்லாம் ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. ஆமாம் ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க. அப்படி சாப்பிடுங்க. அடுத்து பாருங்க பொரி ஓட போகுதுப்பா. கர மொறுமொறு கர மொறுமொறுன்னு பொரி. சேர்த்து சாப்பிடுங்க. லட்டு போட்டு சேர்த்து சாப்பிடுங்க. இன்னுங்க பாத்ரூம் போய்க்கலாம். சிறப்பாக சுற்றி பார்த்தோம். கடற்கரை குளித்தோம், நீட்டாக குளித்தோம். ஊருக்கு போகிறோம். போகலாமா? போகலாம். ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சு. வாங்க வாங்க ஊருக்கு போய் நல்லபடியாக சேருவோம். வாங்க. வாட்டார் வேறு போகணும், பாலிபுரம் வேறு போகணும். என்ன போகலாமா ஊருக்கு? ஊருக்கு போகலாமா? மஞ்சள் மட்டும் தான் போட்டிருக்கு. இது என்ன மீன் சொல்லுவீங்க நீங்க? அயில. வெறும் மஞ்சள் தான், வேற ஒன்றும் இல்லை. மஞ்சள் உப்பு அவ்வளோதான். சங்கு
பீச்சுக்கு போயிட்டு இப்போ திரும்பிட்டோம் குளிச்சுட்டு. நம்ம மக்கள்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துருக்காங்க. செட்டில் ஸ்டாண்டில் கிடக்கு. ஓரளவுக்கு கூட்டம் தெரியுது இல்லை? எல்லாம் பீச்சில் தான் கூட்டம் நிற்குது. எல்லாம் இங்கே வந்து ம். நம்ம டீமெல்லாம் வாங்க. மை கண்ட்ரி ஃபுட்ஸ் குரூப்பெல்லாம் வாங்க பார்ப்போம். என்ன போலாமாண்ணா? அழகா சிம்பிளா சாச்சு எல்லாம் ஊருக்கு கிளம்பலாம். எண்ணிக்கண்ணா 2 4 6 8 10. ஏன்னா யூனிஃபார்ம் எண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது தலையை. மழை கொட்ட கொட்டணும் கொட்டி டீ நல்லா இருக்கா? சுவையாக இருக்குது. அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. அண்ணா ஊர் வந்துட்டு எல்லாம் முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? எல்லாம் டயர்டாகிட்டீங்க. ஆமா, ஜாலியா என்ஜாய் பண்ணி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இப்ப எல்லாம் கோடியக்கரை, ராமர் பாதம், வேளாங்கண்ணி எல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு வேதாரணத்தில் வந்து நீட்டாக பிரியாணி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் இதில் வந்து திருத்துறைப்பூண்டியில் வந்து மழை, சரியான மழை. அங்கே வந்து காபி பார்ல டீ சாப்பிட்டுட்டு அழகாக நல்லூர் வந்து சேர்ந்தாச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் இறக்கி விட்டு போயிடலாமா? ஒரு ஊர்லேயும் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு நம்ம போகிறதுக்கு எப்படி மணி 9 ஆகிடும். ஐயா சந்தோஷமா இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சா? ரைட்டு. இன்னைக்கு சிறப்பா வந்து 10 தந்தையர்களையும் கூட்டிட்டு போய் சூப்பரா எல்லா இடமும் வந்து ஒரு 3 இடத்த சுத்தி